வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். உடன்படிக்கையை மீறினால் முழுவீச்சு தற்காப்பு. அமெரிக்காவிற்கு ஈரான் இறுதி எச்சரிக்கை. ஐநாவில் அவசர கூட்டம். நான் கொல்லப்பட்டால் ஈரான் மீது முன்னெப்போதும் இல்லாத குண்டுமழை பொழியுங்கள். அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடி உத்தரவு. அமைதிக்கான கதவுகள் மூடக்கூடாது. அமெரிக்கா ஈரான் மோதலை தீர்க்க மீண்டும் களமிறங்கும் பாகிஸ்தான். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் எந்தவொரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள இஸ்ரேல் தயார். பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அதிரடி. அதிர்ச்சி தகவல். அமெரிக்கா தாக்கிய அணுசக்தி தளங்களை ரகசியமாக புனரமைக்கும் ஈரான். செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி பரபரப்பு. அமெரிக்கா தனது வாக்குறுதிகளையும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் மீறினால் அதற்கு பதிலடியாக எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முழு அளவிலான தற்காப்பிற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்றும் ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. சமீபத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டு மோதலை தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனால் வளைகுடா பகுதியில் உச்சக்கட்ட பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஈரானிடமிருந்து இந்த எச்சரிக்கை வெளிவந்துள்ளது. இந்தோனேசிய நாடாளுமன்ற சபாநாயகர் அஹ்மத் முசானியுடனான சந்திப்பிற்கு பிறகு ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தனது டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கை சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படுகின்றது. போருக்கு தயாராக இருப்பவர்களால் மட்டுமே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியும். அமெரிக்க துணை அதிபரிடம் நாங்கள் உங்களை சிறிது நம்பவில்லை என்பதை மிக தெளிவாக கூறிவிட்டேன். ஈரான் சரணடைவதால் இந்த மோதல் ஒருபோதும் முடிவுக்கு வராது. அமெரிக்க ஒப்பந்தங்களை மீறி அடுத்த கணம் நாங்கள் முழு அளவிலான தற்காப்பிற்கு தயாராக இருப்போம். அவர்களுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுப்போம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் நேட்டோ கூட்டமைப்பு ஈரானை அடிபணிய வைக்க நினைத்து தோற்றுப்போனதாக குறிப்பிட்ட அவர் அமெரிக்காவிற்கு எதிராக முஸ்லிம் நாடுகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் சூழல் குறித்து நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தில் ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் சஜித் இரவானி அமெரிக்கா மீது கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பு செயல்களால் எழும் அனைத்து சட்ட மற்றும் அரசியல் விளைவுகளுக்கும் அமெரிக்காவை முழு சர்வதேச பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அமெரிக்காவின் இந்த அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த ஐநா தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் கோரியுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருந்ததை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஈரான் தாங்களாக பேச்சுவார்த்தை கோரவில்லை என்றும் கத்தார் மத்தியஸ்தர்களின் வருகை மட்டுமே ஏற்றுக்கொண்டதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே ஈரான் அதிபர் மசூத் பெசெக்கினுடன் தொலைபேசியில் உரையாடிய பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலை தீர்க்க மத்தியஸ்த முயற்சிகளை தொடர பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய புரட்சியின் உச்சத்தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனியின் நல்லடக்கத்தை தொடர்ந்து ஈரானிய ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்கள் தங்களின் எதிர்ப்பு குரலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர். கமேனி மற்றும் மூத்த தளபதிகளின் மரணத்திற்கு காரணமான கொலையாளிகள், உத்தரவிட்டவர்கள் அல்லது அதனை ஆதரித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அஹ்மத் வாஹிதி சூளுரைத்துள்ளார். ஒருபுறம் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தாலும் மறுபுறம் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியான ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பான பிராந்திய பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான தூதரக குழு சனிக்கிழமை ஓமானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. எண்ணிக்கொள்ளும் சதித்திட்டத்தில் தெஹ்ரான் ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் ஈரான் இதுவரை பார்த்திராத வகையில் அதன் மீது மிக கடுமையான படைபலத்தை பயன்படுத்தி குண்டுமழை பொழிய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது நாட்டு ராணுவத்திற்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் அமெரிக்க ஈரான் இடையேயான மோதல் உலக போர் மூலம் அபாயத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் அதிபர் டிரம்ப் மேலும் கூறியிருப்பதாவது: நான் நீண்ட காலமாகவே ஈரானின் முதன்மை இலக்கு பட்டியலில் இருந்து வருகின்றேன். ஏதாவது அசம்பாவிதம் நடந்து நான் கொல்லப்பட்டால் ஈரான் நாடு இதற்கு முன் கண்டிராத அளவிற்கு பெருமழிவை சந்திக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான அறிவுறுத்தல்களை நான் விட்டு சென்றுள்ளேன். அவர்கள் நோயுற்ற தீய மனிதர்களால் வழிநடத்தப்படுகின்றார்கள். இந்த உலக புற்றுநோயை நாம் ஒழித்தாக வேண்டும். 2020 ட்ரம்பின் உத்தரவின்படி ஈரானிய தளபதி காசிம் சுலைமானி கொல்லப்பட்டதிலிருந்து ட்ரம்பை பழிவாங்க ஈரான் துடித்து வருகின்றது. சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டு ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி ஊர்வலத்தின் போது நாங்கள் ட்ரம்பை கொள்வோம் என்று பதாதைகள் ஏந்தி ஈரானியர்கள் முழக்கமிட்டது இந்த அச்சுறுத்தலை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் பேச்சுவார்த்தையை தொடர கோரியுள்ளது. நாங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டோம். ஆனால் போர் நிறுத்தம் முடிந்துவிட்டது என்பதை அவர்களிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டோம். அவர்களின் தற்போதைய முன்மொழிவை இன்னும் பரிசீலித்து வருகின்றோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஒரு நீண்டகால ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து ஆலோசித்து வரும் வேளையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் இரு நாடுகளுக்கும் இடையே எந்த நேரத்திலும் மீண்டும் நேரடி தாக்குதல்கள் வெடிக்கலாம் என மேற்கத்திய ஊடகங்கள் எச்சரிக்கின்றன. அமெரிக்க
அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே மீண்டும் தீவிரமடைந்துள்ள கடுமையான போர் பதற்றத்தை தணித்து பிராந்திய அமைதியை நிலைநாட்டு தனது மத்தியஸ்த முயற்சிகளை தொடர தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஈரான் அதிபர் மசூத் பெசக்கினுடன் தொலைபேசியில் அவர் ஆலோசனை நடத்திய பின்னர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது, மாறிவரும் பிராந்திய சூழல் குறித்து ஈரான் அதிபருடன் விரிவாக விவாதித்தேன். கடந்த சில மாதங்களாக பெரும் போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த அமைதி வெற்றிகளை பாதுகாப்பதற்கு நிதானம், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் ஆகியவை தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமானவை. நீடித்த பிராந்திய அமைதிக்காக ஒரு நேர்மறையான மற்றும் உண்மையான மஸ்திதராக தனது பங்கை தொடர்ந்து ஆற்றுவதற்கு பாகிஸ்தான் எப்போதும் தயாராக உள்ளது. அமெரிக்காவின் தற்போதைய கடுமையான தாக்குதலுக்கு பிறகும் ஒரு புதிய உடன்பாட்டிற்கு வர தெஹ்ரான் நிர்வாகம் வாஷிங்டனை தொடர்பு கொண்டு முன்மொழிந்துள்ளதாக தெரிகின்றது. ஒருபுறம் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மத்தியஸ்தத்திற்கு தயாராகி வரும் வேளையில், மறுபுறம் பிராந்திய பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தலைமையிலான தூதரக குழு சனிக்கிழமை ஓமானுக்கு பயணம் மேற்கொள்ளவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தற்காப்பு அல்லது தாக்குதல் என எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள இஸ்ரேலிய ராணுவம் முழுவீச்சில் தயாராக உள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தாக்குதல் மற்றும் தற்காப்பு என எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எந்த நேரத்திலும் தயாராக உள்ளன என்று பதிவிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தனது பதிவில் ஈரானின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை. எனினும் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலாளர் முகமது பாக்கர் ஜோல் காத்ரின் புகைப்படத்தை அவர் இணைத்திருப்பது இந்த எச்சரிக்கை ஈரானுக்கு தான் என்பதை வெளிப்படையாக உணர்த்துகின்றது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் என்றும் அதீத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இஸ்ரேலுக்கு முகமது பாக்கர் ஜோல் காத்ரி எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து இந்த அதிரடி பதில் வந்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் வேளையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த நேரடி சண்டையில் இஸ்ரேல் தலையிடுவதை ட்ரம்ப் நிர்வாகம் விரும்பவில்லை என நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து CNN ஊடகத்திற்கு பிரமுகர் ஒருவர் அளித்த பேட்டியில், அமெரிக்க நடத்தும் இந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இணைந்து செயல்படவே பெரிதும் விரும்புகின்றார். ஆனால் தற்போதைய சூழலில் இஸ்ரேல் இதில் நேரடியாக ஈடுபடுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தடுத்து நிறுத்த பார்த்தாலும் ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வரும் இஸ்ரேல் எந்தவொரு போரையும் எதிர்கொள்ள துணிந்து நிற்பதால் மத்திய கிழக்கு நாடுகள் பெரும் பதற்றத்தில் ஆழ்ந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சமீபத்திய கடுமையான வான்வழி தாக்குதல்களால் நிலைகுலைந்துள்ள ஈரான் சேதமடைந்த தனது முக்கிய அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை மிக அதிவேகமாக பழுது பார்த்து புனரமைத்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வாண்டன்று புவிசார் உளவு நிறுவனம் பகுப்பாய்வு செய்து வெளியிட்டு செயற்கைக்கோள் படங்களை மேற்கோள் காட்டி CNN ஊடகம் இந்த அதிரடி செய்தியை வெளியிட்டுள்ளது. தெஹ்ரானின் தென்கிழக்கே அமைந்துள்ள புகழ்பெற்ற பர்ச்சின் ராணுவ வளாகத்திற்குள் இருக்கும் தெலகோன் 2 என்ற தளத்தில் பழுதுபார்ப்பு மற்றும் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெறுவதை செயற்கைக்கோள் காட்சி ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான அதிநவீன வெடிப்பொருட்கள் இந்த தளத்தில் தான் வைக்கப்பட்டிருந்ததாக சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் நம்புகின்றனர். கடந்த ஜூன் 22 மற்றும் ஜூலை 7 ஆகிய தேதிகளில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தாக்குதலால் ஏவுகணைகள் விழுந்து ஏற்பட்டு பெரும் பள்ளங்களை சுற்றி ராணுவ வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதும் சிதைந்த கட்டமைப்புகளை சீரமைக்கும் முயற்சிகள் நடப்பதும் அம்பலமாகி உள்ளது. ஈரானின் மத்திய நகரமான இஸ்பஹானுக்கு அருகிலுள்ள பிக்காக்ஸ் மலைப்பகுதியிலும் சந்தேகத்திற்கு இடமான நடவடிக்கைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இது ஈரானின் ரகசிய நிலத்தடி அணுசக்தி நிலையம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அமெரிக்க ஈரானிடையே ஜூன் மாதத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்த போதே, அதாவது ஜூன் 21 தேதியிட்ட புகைப்படங்களின்படி இந்த நிலத்தடி சுரங்கப்பாதை நுழைவாயில்களுக்குள் ராணுவ வாகனங்கள் தொடர்ச்சியாக உள்ளே நுழைவதும் வெளியேறுவதுமான காட்சிகள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை எக்காரணம் கொண்டும் கைவிட தயாராக இல்லை என்பது தெளிவாகின்றது. மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் அமெரிக்காவின் அதிபயங்கர போர்க்கப்பலான USS ஆபிரகாம் லிங்கன் ஓமான் வளைகுடாவிலிருந்து பின்வாங்கியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் தாக்கும் தூரத்தை தவிர்ப்பதற்காக அது பாதுகாப்பான அரபிக்கடலை நோக்கி நகர்ந்துள்ளதாக தெரிகின்றது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீதான சர்வதேச கண்காணிப்பு முன்பை விட இப்போது பல மடங்கு தீவிரம் அடைந்துள்ள நிலையிலும் இந்த மறுசீரமைப்பு பணிகள் தங்கு தடையின்றி நடந்து வருகின்றன. இருப்பினும் செயற்கைக்கோள் படங்களில் வெளியாகியுள்ள இந்த மர்ம நடவடிக்கைகள் குறித்து ஈரானிய அதிகாரிகள் அல்லது சர்வதேச சுயாதீன ஆய்வாளர்களோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த விளக்கமும் அளிக்கவில்லை.
இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.